30 நாட்கள், 3 மாநிலங்கள், எண்ணற்ற மறக்க முடியாத அனுபவங்கள். இந்த பயணத்தில் அழகான மலைகள், 1000 ஆண்டுகள் பழமையான கோயில்கள், உலகப் புகழ்பெற்ற கைவினைக் கலைகள், சுவையான உணவுகள், மறைந்திருக்கும் சுற்றுலாத் தலங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக ஆராயப் போகிறோம். வாருங்கள், தென்னிந்தியாவின் இந்த அற்புதமான பயணத்தை இன்றே தொடங்கலாம். தென்னிந்தியாவின் அழகையும் கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் உணவையும் இயற்கையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் அனுபவிக்கப் போகும் நமது 1 மாத பயணம் இன்று தொடங்குகிறது. இந்த தொடரில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவில் உள்ள பெங்களூர், மைசூர் ஆகிய இடங்களில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் மட்டுமல்லாமல் பலர் அறியாத மறைந்திருக்கும் அழகிய இடங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நமது பயணத்தின் முதல் நிறுத்தம் சென்னை. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம். பாரம்பரியமும் நவீன வாழ்க்கையும் ஒன்றாக கலந்துள்ள இந்த நகரம் தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. விமான நிலையத்தில் இறங்கியவுடன் நகரத்தின் பரபரப்பும் மக்களின் அன்பான வரவேற்பும் தமிழின் இனிமையும் நம்மை வரவேற்கின்றன. விமான நிலையத்திலிருந்து பயணத்தை தொடங்குவது எப்படி? சென்னை விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு உங்கள் தங்குமிடத்துக்கு செல்ல பல வசதிகள் உள்ளன. தேவைக்கேற்ப டாக்ஸி அல்லது ஆப் மூலம் வாகனங்களை முன்பதிவு செய்து உங்கள் ஹோட்டல் அல்லது தங்குமிடத்திற்கு செல்லலாம். ஆனால் நீங்கள் தென்னிந்தியாவில் பல வாரங்கள் அல்லது 1 மாதம் சுற்றி பார்க்க திட்டமிட்டிருந்தால் முன்கூட்டியே ஒரு தனிப்பட்ட சுற்றுலா வாகனம் மற்றும் ஓட்டுநரை ஏற்பாடு செய்வது மிகவும் வசதியாக இருக்கும். பல சுற்றுலா நிறுவனங்கள் மற்றும் தனியார் ஓட்டுநர்கள் சென்னை விமான நிலையத்திலேயே உங்களை வரவேற்று முழு பயணத்திலும் உங்களுடன் பயணம் செய்து சுற்றுலா முடிவில் மீண்டும் விமான நிலையத்தில் இறக்கிவிடும் சேவையையும் வழங்குகின்றனர். இது குறிப்பாக குடும்பமாக பயணம் செய்பவர்கள், அதிக சுமைகளுடன் பயணம் செய்பவர்கள் அல்லது ஒவ்வொரு நகரத்திலும் புதிய வாகனங்களை தேட விரும்பாதவர்களுக்கு நேரத்தையும் சிரமத்தையும் மிச்சப்படுத்தும் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். பயணத்தின் முதல் நாளிலேயே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று டேட்டா வசதியுள்ள ஒரு இந்திய சிம் கார்டை பெறுவது. கூகுள் மேப்ஸ், ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள், ஹோட்டல் முன்பதிவுகள், உணவக தேடல் மற்றும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பது போன்ற அனைத்திற்கும் இணைய வசதி மிகவும் உதவியாக இருக்கும். விமான நிலையத்திலோ அல்லது நகரத்திலோ புதிய சிம் கார்டை வாங்கலாம். ஆனால் சில சுற்றுலா நிறுவனங்கள் அல்லது தனியார் ஓட்டுநர்கள் அவருடன் பயணம் செய்யும் விருந்தினர்களுக்காக ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் ஒரு சிம் கார்டை தற்காலிகமாக பயன்படுத்த வழங்குவார்கள். அப்படி ஒரு வசதி இருந்தால் புதிய சிம் வாங்க வேண்டிய சிரமம் இல்லாமல் பயணத்தை உடனே தொடங்கலாம். உங்கள் பயணத்தை திட்டமிடும் போது இந்த வசதி உள்ளதா என்று முன்கூட்டியே கேட்டறிந்து கொள்வது நல்லது. விமான நிலையத்திலிருந்து தங்குமிடத்திற்கு செல்லும் வழியிலேயே இந்த நகரத்தின் பரபரப்பையும் தனித்துவமான சூழலையும் உணர முடியும். முதல் நாள் பெரிய சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லாமல் இருப்பது நல்லது. நீண்ட பயணத்தின் களைப்பை போக்கி சிறிது ஓய்வெடுத்து அடுத்த சில வாரங்களுக்கான சாகசங்களுக்கு தயாராக வேண்டிய நாள் இது. நமது முதல் பயணம் சென்னையின் மிகவும் பிரபலமான ஆன்மீக தலங்களில் ஒன்றான மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில். பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோயில் திராவிட கட்டடக்கலையின் அழகை வெளிப்படுத்தும் அற்புதமான எடுத்துக்காட்டாகும். வண்ணமயமான ராஜகோபுரம், அழகிய சிற்பங்கள், பக்தர்களின் வழிபாடு, கோயில் மணி யோசை இவை அனைத்தும் மனதிற்கு ஒரு அமைதியை அளிக்கின்றன. கோயிலைச் சுற்றியுள்ள மாட வீதிகளில் நடந்து சென்றாலே பழமையான சென்னை இன்னும் உயிருடன் இருப்பதை உணர முடியும். இங்கு கிடைக்கும் பூக்கள், பாரம்பரிய பொருட்கள், சிற்றுண்டிகள் ஆகியவை இந்த அனுபவத்தை மேலும் இனிமையாக்குகின்றன. சென்னைக்கு வந்தால் ஷாப்பிங் செய்யாமல் திரும்புவது முழுமையான பயணமாக இருக்காது. ஷாப்பிங் செய்யும் நேரத்தை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. உங்கள் பயணத்தின் இறுதியில் சென்னைக்கு திரும்பும் திட்டம் இருந்தால் ஷாப்பிங்கை கடைசி நாள் வைத்துக் கொள்ளலாம். அப்போது நிதானமாக விருப்பமான பொருட்களை வாங்கி கூடுதல் சுமையுடன் பயணம் செய்ய வேண்டிய அவசியத்தை தவிர்க்கலாம். பயணத்துக்கு தேவையான ஆடைகள், பொருட்கள் வாங்க வேண்டியிருப்பின் அவற்றை முதல் நாளே வாங்கி வைத்துக் கொண்டால்
அடுத்தடுத்த நகரங்களில் அவற்றை தேடி அலைய வேண்டியதில்லை. பட்டுப்புடவைகள் வாங்க நினைப்பவர்கள் முதலில் நினைப்பது நெல்லி அல்லது குமரன் சில்க்ஸ் போன்ற பிரபலமான கடைகளாக இருக்கும். அத்தோடு பெரிஸ் கோர்னர், ஸ்பென்சர் பிளாசா, அபிராமி கடை தொகுதிகளும் மிகவும் பிரசித்தமானவை. ஆனால் தரமான பொருட்களை சற்று குறைந்த விலையில் வாங்க விரும்புபவர்களுக்கு ஒரு சிறந்த மாற்றி இருக்கிறது. தியாகராஜ நகர், அதாவது டி நகர் பகுதியில் உள்ள ரங்கநாதன் தெரு. இத்தெரு முழுவதும் ஏராளமான சிறிய கடைகள், மொத்த விற்பனை கடைகள் மற்றும் குடும்ப தொழில்களால் நடத்தப்படும் வணிக நிலையங்கள் நிறைந்துள்ளன. இங்கு உடைகள், புடவைகள், குழந்தை ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், பரிசுப் பொருட்கள் என பலவற்றை நல்ல விலைக்கு வாங்க முடியும். சற்று பொறுமையாக சுற்றி பார்த்தால் மிகச் சிறந்த விலையில் நல்ல தரமான பொருட்களை கண்டுபிடிக்கலாம். ரங்கநாதன் தெரு தொழில்நுட்ப ஆர்வலர்களுக்கும் ஒரு சிறந்த ஷாப்பிங் இடமாகும். குறிப்பாக இங்கு பல கடைகளில் உங்களுக்கு பிடித்த புகைப்படம், பெயர் அல்லது வடிவமைப்புடன் கூடிய கஸ்டம் மொபைல் போன் கவர்களை சில நிமிடங்களிலேயே தயாரித்து தருகிறார்கள். சில கடைகள் 3D பிரிண்டிங் மற்றும் UV பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற தனித்துவமான மொபைல் கவர்களை உருவாக்குகின்றன. பயணத்தின் நினைவாக உங்கள் சொந்த புகைப்படத்துடன் ஒரு மொபைல் கவரை செய்து கொள்ளலாம். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு வித்தியாசமான பரிசாக வாங்கவும் இது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருக்கும். தினசரி பருத்தி ஆடைகளுக்கு பாண்டி பஜாரில் உள்ள திருப்பூர் காட்டன் கடையை கண்டிப்பாக பாருங்கள். திருப்பூர் பருத்தி ஆடைகள் தரம், வசதி மற்றும் நீடித்த தன்மைக்காக பிரபலமானவை. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் ஏற்ற வகையில் பல வடிவங்களும் அளவுகளும் கிடைக்கின்றன. பயணத்தின் போது அணிய வசதியான ஆடைகள் தேவைப்படுபவர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். உடல் நலமும் மிகவும் முக்கியமல்லவா? இயற்கை மருத்துவம் அல்லது பாரம்பரிய சிகிச்சை முறைகளில் ஆர்வம் இருப்பவர்கள் சென்னையில் உள்ள அண்ணா சித்த மருத்துவமனைக்கு செல்லலாம். இங்கு ஆரம்ப ஆலோசனை இலவசமாக வழங்கப்படுகிறது. அனுபவமிக்க மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலையை மதிப்பீடு செய்து சித்த மருத்துவம் அல்லது மூலிகை சார்ந்த சிகிச்சைகள் குறித்து ஆலோசனை வழங்குவார்கள். உள்ளூர் மருத்துவ மரபுகளை அறிந்து கொள்ள விரும்பும் பயணிகளுக்கும் இது ஒரு பயனுள்ள அனுபவமாக இருக்கும். காலை 8 மணிக்கும் முன்னதாகவே சென்றால் காத்திருக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்ளலாம். நாள் முழுவதும் கோயில் தரிசனமும் ஷாப்பிங்கும் முடிந்த பிறகு மாலை நேரத்தை செலவிடுவதற்கு சென்னையின் கடற்கரைகள் ஒரு சிறந்த தேர்வாகும். குளிர்ந்த கடற்காற்று, அலைகளின் ஓசை, பொன்னிறமாக மாறும் வானம், இவற்றின் நடுவே சிறுவர்களுக்கான பட்டங்கள், குதிரை சவாரிகள், ராட்டினங்கள் மற்றும் கொறிப்பதற்காக சூரச்சிரச் சோளம், காரமான சுண்டல், மிளகாய் பஜ்ஜி, முறுக்கு, ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய் போன்ற பலவிதமான தெரு உணவுகள். அப்பப்பா, இது ஒரு சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, இந்த நகரத்தின் வாழ்க்கை முறையை, மக்களின் உற்சாகத்தை மற்றும் மாலையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் கலாச்சாரத்தை உணரக்கூடிய ஒரு இடம். இவ்வாறாக சென்னையில் எமது 2வது நாள் நிறைவுற்றது. உங்களுக்கு சென்னையில் கழிக்க மேலும் நேரம், நாட்கள் இருப்பின் சென்னையின் வரலாற்றை எடுத்துரைக்கும் புனித ஜோர்ஜ் கோட்டையை காண தவறாதீர்கள். மேலும் சிறுவர்களுடன் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கும் செல்லலாம். வரலாறு, கட்டடக்கலை மற்றும் ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்னும் ஒரு இடம் சாந்தோம் பேராலயம். இயேசு கிறிஸ்துவின் 12 திருத்தூதர்களில் ஒருவரான புனித தோமையர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் மீது கட்டப்பட்ட இத்தேவாலயத்தின் விண்ணைத் தொடும் கோபுரம், வண்ணமயமான கண்ணாடி ஜன்னல்கள் மற்றும் அமைதியான பிரார்த்தனை மண்டபம் என்பன மத வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கான மக்களை கவருகின்றன. சென்னையின் அழகை இன்னும் ஆழமாக அறிய விரும்பினால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய உள்ளன. முதலில் வள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவரின் பெருமையை போற்றும் பிரமாண்ட நினைவு சின்னம். அடுத்து இயற்கை எழில் சூழ்ந்த செம்மொழி பூங்கா, நகரத்தின் நடுவே அமைந்துள்ள அமைதியான பசுமை சோலை. மேலும் தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை நேரில் அனுபவிக்க விரும்பினால் தட்சிண சித்ரா பாரம்பரிய அருங்காட்சியகம் ஒரு சிறந்த இடம். பழமையான வீடுகள், கைவினைப் பொருட்கள், நாட்டுப்புற கலைகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு இடமும் சென்னையின் வரலாறும் பாரம்பரியமும் எவ்வளவு செழுமையானது என்பதை நமக்கு காட்டுகிறது. நாளை எமது பயணம் திருத்தணிகை மற்றும் காஞ்சி தலங்களை தரிசித்துக் கொண்டு வேலூரை நோக்கி தொடரும். எமது பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.